வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னா உப்புருண்டை செய்யலான்னு இருக்கேன். நைட் டின்னரு. அதுக்கு ஒரு 2 அழகு அரிசி அரைச்சி உப்பு போட்டு வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு 1/4 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி, ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸு, 3 தக்காளி, ஒரு 3 புளியாங்கொட்டை அளவு புளி, ஒரு 4 பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி இந்த சட்னி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், உப்பு ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வதக்கினா டேஸ்ட்டு மாறிடும். பாதி வதக்கல் தான் இருக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு, பொன்னிறமாலாம் ஆகக்கூடாது. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இங்கே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை தாளிச்சிடுவோம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய், இது கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா வதக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பு செவந்துடுச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரவையாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லைன்னா ரவையாக அரைச்சிக்கணும். அதில் இந்த தேங்காய் போட்டுக்கலாம். இப்போல்லாம் மாவுலேயே போட்டேன் நான். நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வதக்கிட்டு உருண்டை பிடிச்சி ஆவியில் வச்சு செய்ய வேண்டியதுதான். இது இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நிறுத்திக்கலாம். இதுவும் வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். நான் ஆற வச்சு அரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உருண்டை ஆவியில் வைக்கும்போது காமிக்கிறேன். தண்ணி கொதி வரப்போகுது. தண்ணி கொதி வரும். கொஞ்சம் தட்டில் எண்ணெய் தடவி இதை வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியது தான். இப்போ வச்சு ஒரு 10 உருண்டை வச்சு ஒரு ஆவி வந்தோடனே திருப்பி மீதி உருண்டையை வச்சு நம்ம மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்துடுச்சா பார்க்கலாம். சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா சொல்லியாக வருது. நல்லா வந்துடுச்சு. அதான் அடுப்பு நிறுத்திக்க வேண்டியதுதான். நிறுத்திக்கிட்டு சூடாக சாப்பிடலாம். சட்னி இதை இருக்குது. இந்த சட்னி இதுக்கு செம்மையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிடுங்க.